பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாது. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். பொறாமை என்ன, எப்படிப்பட்ட பொறாமைன்னு கேட்டா, அவங்க அநியாயமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, செய்யறதெல்லாம் அநியாயமா செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் குதிரையில் போகிற வேகத்தில் போய் கொண்டிருப்பார்கள். நமக்கே ஒரு கேள்வி வந்துடும், என்ன ஆண்டவரே இது இப்படி இருக்கு, அவன் அநியாயம் செய்யறான், வேகமா முன்னேறிட்டு இருக்கான், நான் ரொம்ப உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு பிரியமா இருக்கணும், நீங்க சொன்னது தான் செய்யணும், உங்க விருப்பம் தான், உங்க பிரசன்னம் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆண்டு சொன்னாங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல், எரிஞ்சு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, நியாயக்கேடு செய்கிறவர்களை மேல் பொறாமை கொள்ளாதே. டோன்ட் லுக் அட் them and don't be jealous about them. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுமுண்டை போல், புல்லு மாதிரி தான். புல்லு எவ்வளவு தூரம் வளரும், ஒரு ஜான் கூட வளராது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் இருக்கு அவங்க வளர்ச்சி, அவ்வளவுதான் இருக்கு அவங்களுடைய திட்டங்களின் வளர்ச்சி, அவ்வளவுதான் இருக்கு அவங்களுடைய உயர்வு. ஹல்லேலூயா. அதனால அவங்க மேல பார்வை வைத்து அவங்களுடைய உயர்வுகளையும் அவங்களுடைய முயற்சிகளிலையும் முன்னேற்றத்திலையும் கண்ணை வச்சு, ஐயோ நமக்கு துரோகம் பண்ணவங்க, துன்மார்க்கமா இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, நம்ம இவ்வளவு ஆண்டவரை தேடினோமே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம வளரலே. நோ நோ, டோன்ட் ஃப்ரெட், டோன்ட் வரி, டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. துன்மார்க்கனுடைய ஓட்டம் வேகமா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் காலம்தான். ஆனால் நம்மளுடைய நடைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.